மீண்டும் நட்பாகும் இந்தியா வங்கதேசம். தாரிக் ரஹ்மான் போடும் பிளான். மோடிக்கு வரும் அழைப்பு. இந்தியா வங்கதேசம் இடையிலான உறவு வரலாற்றுல இல்லாத வகையில மோசமாயிருக்கு. வங்கதேசத்துல சிறுபான்மையினராக இருக்கிற இந்துக்களுக்கு எதிரா வன்முறை அதிகரிச்சிருக்கு. இப்படியான சூழல்ல தான் வங்கதேசத்துல நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தல்ல பிஎன்பி கட்சி அமோக வெற்றி பெற்றிருக்கு. அந்த கட்சியோட தலைவர் தாரிக் ரஹ்மான் புதிய பிரதமரா பதவியேற்க இருக்கக்கூடிய நிலையில விழாவுல பங்கேற்க பிரதமர் மோடியை அழைக்க திட்டமிட்டிருக்கிறதா தகவல்கள் வெளியாயிருக்கு. அண்டை நாடான வங்கதேசத்துல சமீபத்துல நாடாளுமன்ற தேர்தல் நடந்துச்சு. போன 2025 ஆகஸ்ட் 5ஆம் தேதி வங்கதேச பிரதமரா அவாமி லீக் கட்சியோட தலைவர் ஷேக் ஹசீனா தன்னோட பதவிய ராஜினாமா செஞ்ச பின்னாடி இடைக்கால அரசு அமைஞ்சது. இடைக்கால அரசுக்கு பதில் மக்களால தேர்வு செய்யப்படக்கூடிய அரசு ஆட்சி நடத்தக்கூடிய வகையில இந்த தேர்தல் நடந்துச்சு. இதுல ஷேக் ஹசீனாவோட அவாமி லீக் கட்சி போட்டியிட தடை விதிக்கப்பட்டுச்சு. மறைந்த முன்னாள் பிரதமர் கலீதா ஜியாவோட மகன் தாரிக் ரஹ்மானோட பிஎன்பி கட்சியும் ஷபீஹூர் ரஹ்மானோட ஜேஇஐ அப்படிங்கிற ஜமாத் இஸ்லாம் கட்சிகள் இடையில தான் போட்டிகள் நிலவுச்சு. இதுல தாரிக் ரஹ்மானோட பிஎன்பி கட்சி அமோக வெற்றி பெற்றது. மொத்தமா 300 நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்குது. 151 தொகுதிகள்ல ஒரு கட்சி வெற்றி பெற்றா மெஜாரிட்டியோட ஆட்சியை பிடிக்கலாம். ஆனா ஒரு தொகுதியில வேட்பாளர் இறந்துட்டாரு. இதனால 299 தொகுதிகளுக்கு தேர்தல் நடந்துச்சு. இந்த தேர்தல்ல தாரிக் ரஹ்மானோட பிஎன்பி கட்சி 208 தொகுதிகள்லயும் அவரோட கூட்டணி கட்சிகள் 3 இடங்கள்லயும் வெற்றி பெற்றுச்சு. அதே நேரத்துல ஜமாத் இஸ்மாயி அப்புறம் அதோட கூட்டணிகள் மொத்தமா 77 இடங்கள்ல வெற்றி பெற்றாங்க. இதுல ஜமாத் இஸ்மாயி 68 இடங்கள்ல வெற்றி பெற்றது. ஹசீனாவோட ஆட்சியை கலைச்ச மாணவர்களோட என்சிபி கட்சி 6 இடங்கள்ல வாகை சூடிச்சு. இதனால பெரும்பான்மை பலத்தோட பிஎன்பி கட்சியோட தாரிக் ரஹ்மான் வங்கதேச பிரதமரா பொறுப்பேற்க போறாரு. இந்த நிலையில தான் தாரிக் ரஹ்மான தொடர்பு கொண்டு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவிச்சாரு. இது தொடர்பா பிரதமர் மோடி தன்னோட எக்ஸ் பக்கத்துல தாரிக் ரஹ்மான் கூட உரையாடினதுல மகிழ்ச்சி அடைகிறேன். வங்கதேச தேர்தல்ல அவரு மாபெரும் வெற்றி பெற்றிருக்காரு. அதுக்கு வாழ்த்து தெரிவிச்சேன். வங்கதேச மக்களோட எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றக்கூடிய அவரோட முயற்சிகளுக்கு என்னோட வாழ்த்துக்களையும் ஆதரவையும் தெரிவிச்சேன் அப்படின்னு சொன்னதோட அந்த பதிவுல தாரிக் ரஹ்மானையும் டேக் பண்ணியிருந்தாரு. இரு நாடுகள் இடையில மோதல் இருக்கக்கூடிய நிலையில தலைவர்களோட இந்த உரையாடல் பாசிட்டிவா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம தன்னை தொடர்பு கொண்டு வாழ்த்தின பிரதமர் மோடிய தாரிக் ரஹ்மான் தன்னோட பதவியேற்பு விழாவில் பங்கேற்க அழைக்க திட்டமிட்டிருக்காரு. இதனால இரு நாடுகள் இடையேயான உறவு மறுபடியும் வலுவாக வாய்ப்பிருக்கு. முன்னாடியே வங்கதேச பிரதமரா அவாமி லீக் கட்சியோட தலைவர் ஷேக் ஹசீனா பிரதமரா இருந்த வரைக்கும் இந்தியா வங்கதேச உறவு சிறப்பா இருந்துச்சு. ஆனா போன 2024 வங்கதேசத்துல இடஒதுக்கீட்டுக்கு எதிராக நடந்த மாணவர்கள் போராட்டம் வன்முறையானது. பிரதமரா இருந்த ஷேக் ஹசீனா தன்னோட பதவியை ராஜினாமா செஞ்சு நம்ம நாட்டுல தஞ்சமடைஞ்சாரு. அதுக்கப்புறமா இடைக்கால அரசு அமைஞ்சது. அதோட தலைமை ஆலோசகரா முகமது யூனுஸ் செயல்பட்டாரு. முகமது யூனுஸ் அப்புறம் அவரோட கூட்டாளிகள் நம்ம நாட்டுக்கு எதிரான நிலைப்பாட்டுல இருந்ததுதான் முக்கிய காரணம். அது மட்டும் இல்லாம அங்க சிறுபான்மையினரா இருக்கக்கூடிய இந்துக்கள் மேல தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. உயிரோடு எரிச்சு கொல்லப்பட்டதோட அடிச்சும் கொலை செய்யப்பட்டாங்க. இதுக்கு மத்திய அரசு கடும் கண்டனம் தெரிவிச்சது. அது மட்டும் இல்லாம நம்ம நாட்டோட வடகிழக்கு மாநிலங்களை பிரிப்போம் அப்படின்னு திமிரா வங்கதேசம் பேசுச்சு. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் கூட சேர்ந்து எல்லையில சீண்டுச்சு. இது இரு நாடுகள் இடையேயான உறவை பலவீனமாக்குச்சு. இதுக்கு நம்ம நாடு பதிலடி கொடுத்தது. வங்கதேசத்தோட வர்த்தகத்துக்காக நம்ம நாட்டுல விமான நிலையம் துறைமுகத்தை பயன்படுத்துறதுக்கான அனுமதி அதிரடியா ரத்து செய்யப்பட்டுச்சு. அதோட வங்கதேசத்தோட வளர்ச்சிக்காக மத்திய பட்ஜெட்ல ஒதுக்கப்படக்கூடிய மானிய அடிப்படையிலான நிதியை குறைச்சது. இப்படியான சூழல்ல தாரிக் ரஹ்மான் மோடி இடையிலான புதிய நட்பு இது இரு நாடுகள் இடையே சீர்குலைஞ்சிருக்கக்கூடிய உறவை மீட்டெடுக்கக்கூடிய முதல் படியா பார்க்கப்படுது.